சிவனுடைய ராகஸ்மரண ஸ்தோத்திரம் இருக்கு. ராகஸ்மராமி பவவீதி ஹரம் சுரேஷம் கங்காதரம் ரிஷப வாகனம் அம்பிகேசம் சொல்லி சிவபெருமானை குறித்த ராகஸ்மரண ஸ்தோத்திரமானது இருக்கிறது. அதே போல கணேஸ்வரை பற்றி ஒரு ராகஸ்மரண ஸ்தோத்திரம் இருக்கு. ராகஸ்மராமி கணநாதம் அநாத பந்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய கணபதி அவருடைய ராகஸ்மரண ஸ்தோத்திரம் இருக்கிறது. அம்பாலை பற்றிய ஒரு ராகஸ்மரண ஸ்தோத்திரம் லலிதா பஞ்சரத்னம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த லலிதா பஞ்சரத்னத்தில் வந்து 5 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் முதல் ஸ்லோகம் ராகஸ்மராமி லலிதா வதநாத விந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. அதாவது 5 ஸ்லோகத்தில் முதல் 3 ஸ்லோகங்கள் அம்பாளுடைய உருவத்தை வர்ணனைப்படுத்தி, முதல் ஸ்லோகம் அம்பாளுடைய வதனம், இரண்டாவது ஸ்லோகம் அம்பாளுடைய அஸ்தம் கரத்தை பற்றி சொல்றது, மூன்றாவது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய பாதாத விந்தத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இருந்து, அதற்கு பிறகு 2 ஸ்லோகங்களில் தர்ம தத்துவத்தை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த மகா திரிபுரசுந்தரி லலிதா தேவி நான் தினந்தோறும் காலை ஸ்மரிப்பேன் அப்படின்னு சொல்வதாக அந்த ராகஸ்மரண ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு பேர் லலிதா பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். ராகஸ்மராமி லலிதா வதநாத விந்தம். அவருடைய முகமானது தாமரை மலர் போட்டு இருக்கிறது. பிம்ப அதரம், பிம்பம் என்றால் அவனுடைய உதடானது இந்த கோவை படம் போல இருக்கிறது. அதே மாதிரி அவருடைய மூக்கு எப்படி இருக்குன்னா, அதில் புத்துல மௌக்திக நாகம், மிகப்பெரிய முத்தால் செய்யப்பட்ட மூக்குத்தி அணிந்தவனாக இருக்கிறாள் அவருடைய மூக்கு. அதே போல் எப்படி இருக்கு அவருடையது அப்படின்னா, அவருடைய கண் எப்படி இருக்குன்னா கருந்த தீர்க்க நயனம். அவருடைய கண் பார்த்தோம்னா அகன்ற கண். அதனால அந்த கண் எப்படி இருக்குன்னா காது வரைக்கும் நீண்டதாக இருக்கக்கூடிய கண்ணை உடையவளாகவும், மணிகுண்டலாட்டியம், அப்புறம் மந்தஸ்மித, மணிகுண்டலாட்டியம்னா மணிகுண்டங்களை அணிந்தவளாக சிரித்த முகத்தோடு இருப்பவளாக இருக்கக்கூடிய அம்பாளை நான் வணங்குகிறேன். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, சகுனமாக இறைவனை அவர்களுடைய உருவத்தை வர்ணனை செய்து அதை நாம் மனதிலே நினைத்து தியானிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சகுன ஸ்மரணம் அல்லது சதுரூபமாக ஸ்மரணம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ராகஸ்மரண ஸ்தோத்திரமானது நிர்குண பிரம்மனை பற்றிய ஸ்லோகம். இப்போ நிர்குண பிரம்மனாக இருக்கக்கூடியவரை பற்றி நாம் காலையில் ஸ்மரிக்க வேண்டிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியார். ஆதிசங்கராச்சாரியார் தசோபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியவர், ஸ்தானத்ரயத்துக்கு பாஷ்யம் எழுதியவர், எல்லாம் பண்ணவர். நிறைய ஸ்லோக கிரந்தங்களை எல்லாமே கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஒரு 3 ஸ்லோகங்களில் ராகஸ்மரண ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகத்திலேயே அனைத்து வேதாந்தத்தினுடைய சாரத்தையும் இதில் கொடுக்குறாரு. அப்போ எதுவுமே தெரியாமல் இந்த ஸ்லோகத்தை கேட்க உட்காந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கேட்பவர்கள் எல்லாமே வேதாந்தத்தோடு பரிச்சயமுடைய வித்தியார்த்திகளாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுக்கிறோம். என்ன காரணம்னா, இதில் சொல்லப்பட்ட பதங்கள்லாம் நம்ம ஏற்கனவே உபனிஷத்துலேயோ அல்லது வேதாந்த பிரகரண கிரந்தத்திலையோ நம்ம கேட்டிருப்போம். அதனால இதில் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம ஒரு தடவை கேட்டாலே நமக்கு அதோடு நம்மை தொடர்புபடுத்தி கொள்ள முடியும். அப்போ இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர் ராகஸ்மரண ஸ்தோத்திரம். இப்போ ராகஸ்மரண ஸ்தோத்திரங்கிற தலைப்புக்கு நம்ம விளக்கத்தை பார்ப்போம். ராதக அப்படின்னா அதிகாலைன்னு எடுத்துக்கலாம். அதிகாலைன்னா இப்போ நம்ம எழுந்திக்கிறதே எல்லாமே இப்போ எழுந்திக்கிறது அதிகாலைன்னு சொன்னோம்னா இப்போ 8 மணி 9 மணிக்கு எழுந்திக்கிறதுலாம் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதிகாலை அப்படிங்கிறது இப்போ பொதுவாக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம், 4:30 to 6 மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். அதற்கு முன்பாகவே நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி, அதாவது என்னென்னா முழிப்பு வந்தவுடன் ராத அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். 3 வித அவஸ்தைகளில் அந்த சொப்னாவஸ்தை அடுத்தது சுஷுப்தி அவஸ்தையிலிருந்து நமக்கு எப்போ அந்த விழிப்பு வருதோ அப்போவே எழுந்துச்சு இந்த தியானத்தை பண்ணணும். இல்லை சார் நான் போய் குளிச்சுட்டு தான் தியானம் பண்ணுவேன், இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எதுவும் வேண்டாம். நீங்கள் எழுந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து இந்த 3 ஸ்லோகத்தை தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷம் போதும். அந்த ஆத்மாவுடைய லட்சணங்களை எல்லாம் அந்த இடத்துல நினச்சி பார்த்துட்டே வந்தாலே அதுவே பெரிய தியானம். ஸோ இப்போ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 108 காயத்ரி பண்ணு, பின்னாடி ஆச்சமனம், அது எதுவும் கிடையாது.
எப்போ படிக்க இருக்கமா எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே வந்து பிராதஸ்வதாமி திதி சம்ஸ்கிருதம்னு அந்த மாதிரி அந்த பழக்கத்தை நாம் நினைவு கொண்டு வந்தால்தான் நமக்கு அது நம்மயமாகும். இப்போ பிராதக அப்படிங்கிறது வந்து அதிகாலையில் முழிப்பு வந்தவுடன் எடுத்துக்க வேண்டியது. ஸ்மரணம் என்றால் நினைவுபடுத்தி கொள்வதுன்னு அர்த்தம். அப்போ நினைவுபடுத்தி கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தான் நினைவுபடுத்த முடியும். இப்போ ராமன் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த ராமனுடைய உருவம் நமக்கு வருகிறது. கிருஷ்ணன்னா கிருஷ்ணனை தெரியுது. இப்போ குஜுலு அப்படின்னா நமக்கு ஏதாவது தெரியுமா, குழு குழு ஏதாவது தெரியுமா, அந்த சப்தம் தான் கேட்குதே தவிர அதுக்கான உருவம் நமக்கு தெரியாது, அது என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் வந்து இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே பாடமாக ஆகியிருக்கிறது. அடுத்து ஸ்தோத்திரங்கிற பதம். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னா போற்றி புகழ்ந்து பாடுவதுன்னு அர்த்தம். சுத்வா தாயதே இது ஸ்தோத்திரம்னு இருக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகம். போற்றி புகழ்ந்து பாடுவதால் இது ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. இப்போ இந்த ஸ்தோத்திரம் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வேதாந்தத்தினுடைய பிரகரண கிரந்தமாக இருக்கிறது. வேதாந்தம்னா நமக்கு தெரியும், வேதம் வேதத்தினுடைய 2 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று வேத பூர்வம், இன்னொன்று வேதாந்தம். இப்போ இந்த வேதாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், உபனிஷத்துக்கெல்லாம் அதில் தாங்கி இருக்கிறதுனால அதை வந்து வேதாந்தம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த வேதாந்தத்தினுடைய பிரகரண கிரந்தம்னா என்னன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. அதனால இதை வந்து ஒரு பிரகரண கிரந்தமாகவும் நாம் சொல்லுவோம். பிரகரண கிரந்தம்னா சாதனம் ஏதாவது ஒரு தனிப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அதை வந்து விரிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த பிராதஸ்மரண ஸ்தோத்திரத்தை எதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம வந்து அதை நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்போ அந்த எதை நம்ம ஏற்கனவே தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு நினைவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம புலையதாசிப்பூர் சுவாமிஜி வந்து எழுதியிருக்கார். வேதாந்த பாலபோதினி அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கமெண்ட்ரி அது. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவனவன் வந்து பாக்கிய விஷயத்தில் தான் ஈடுபடுறது இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அவன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுத்து தூக்கம் வர வரைக்கும், படுக்க போகிற வரைக்கும் இல்லை, படுத்தவங்க நீ யாரும் தூக்கம் வரதில்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அடிக்ட் ஆகிருக்கிறதுனால அவனுக்கு தூக்கம் வர வரைக்கும் என்ன அவனுக்கு இருக்குது அப்படின்னா தாதா பத்திய சேத்திர கிரக வித்தாதி சிந்தன விஷயாகான்னு இந்த விஷயங்கள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியை பற்றிய சிந்தனை, மனைவியாக இருந்தால் கணவனை பற்றிய சிந்தனை, அப்புறம் கஷேத்திரம் இந்த நாடு அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இடம், கிரகம் அவர்களுடைய வீடு, வித்தம் பணம் எல்லாத்த பற்றின சிந்தனையும் இந்த சிந்தனையான அந்த கவலையானது இந்த கவலையிலேயே அவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டு இருப்பதனால இதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் எல்லாத்தையும் நான் ஒட்டி கொண்டேன். நான் வந்து பிரம்ம தத்துவம், நான் அகம் பிரம்மாஸ்மின்னு எனக்கு தெரிஞ்சாலும் என் குடும்பம் எனக்கு நாளைக்கு இது வேணும், அடுத்த வருஷத்துக்கு இது வேணும், இந்த வருஷத்துக்கு இது டார்கெட் இப்படி மைண்ட் போயிட்டே இருக்கிறதுனால இது எப்பவுமே என்னவா இருக்குன்னா மனசுக்குள்ள ஒரே கவலையாக தான் இருக்கும். அப்போ காலையில் அந்த படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூக்கம் வர வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒரே கவலைமயமாக இருக்குது. அதுதான் தாய்மானவர் சொன்னால் ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகதாய் பதாகமே. ஏன்னா உள்ள அவ்வளோ கவலை இருக்கிறதுனால மனசில் எப்போ தான் வந்து எனக்கு அந்த ஆனந்த வெள்ளத்தை நீ வந்து ஒரு காண்பிப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கடலில் அலை எழுவது போல் அந்த உள்ளத்தில் வந்து கவலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கவலைக்கு நம்ம சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுவோம். என்னென்னா கவலை அப்படிங்கிறதும் அந்த பிணம் அப்படிங்கிறதும் ரெண்டுக்கும் சம்ஸ்கிருதத்தில் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஒரு சின்ன எழுத்து தான். இப்போ சிந்தா அப்படின்னா கவலை, சிதா அப்படின்னா பிணம். சிதா சிந்தா சமாப்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இடையில என்ன இருக்குது அப்படின்னா பிந்து மாத்திரம் விசேஷதா. பிந்துன்னா என்னது, ஒரு எழுத்து கூட கிடையாது, அதில் பாதி. அப்போ இன்னும் ஒரு விகாரம், அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் அந்த இடத்துல சேர்க்கிறோம். ஆனால் இந்த சிந்தா என்ன பண்ணுறதுன்னா சஜீவம் தகதே சிந்தா. உயிரோடு இருக்கப்பே நம்ம என்ன பண்ணுறதுன்னா இதை பற்றிப்பான அந்த உயிரோடு இருக்கப்பே அந்த கவலையானது நம்ம எரித்து விடுகிறது. ஆனால் அந்த சிதா என்ன பண்ணுறதுன்னா இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த தேகத்தை வந்து எரிக்கிறது. இப்போ சிதா சிந்தா சமாபுரத்தான்னு அதான் சொல்லி
கவலையானது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, இந்த கவலைக்கு என்ன காரணம்னு முதல்ல தெரியும். கவலைக்கு என்ன காரணம்னா ஒன்று ஒன்றா போகணும். இப்போ கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 2 விஷயம்தான். அகம் மம, அகங்காரம் மமகாரம்னு சொல்லக்கூடிய 2 விஷயம். எல்லாத்துலேயும் ஒரு அபிமானம் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம், இந்த வகுப்பு இருக்குது. இந்த வகுப்பில் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேரில் நான் உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன சொல்கிறோம், நான் உட்கார்ந்த சேர், அதில் ஒரு அபிமானம் வந்து இப்போ நான் இருந்த சேர் அப்படின்னு நான் இருக்கு. அப்போ அது நம்ம வாங்கலை, அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ணலை. வந்தோம் காலியாக இருந்து ஏறி உட்காந்துட்டோம் அந்த சேரில். ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த சேரில் நம்ம உட்காந்து அடுத்த செஷனில் இன்னொருத்தர் வந்து அங்கே உட்காந்தாங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்கேங்க, என்னோட சீட் அங்கே என்னுடைய சீட். ஸோ அந்த அபிமானங்கிறது அந்த அளவுக்கு நிலையான வஸ்து இல்லை. நிலையில்லாத வஸ்துக்கள், நிலையில்லாத இடங்கள். நம்ம வீட்டில் அப்படி இருந்தால் பரவாயில்ல, என்னுடைய சாப்பாடு பிளேட்னா அது ஓகே, நீங்கள் தினசரி சாப்பிட்றப்ப அந்த பிளேட்டில் சாப்பிட்றோம், அது ஓகே. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம என்ன ஆகினா அந்த அபிமானத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறதுனால கவலை வருகிறது. இந்த கவலையினால் எனக்கு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சொரூபமான பிரம்மத்தை நான் விட்டு எனக்கு சொரூபம் இல்லாத விஷயத்தை நான் மாட்டிக்கிறேன். அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வ ஆத்ம தத்துவலாபி சொல்பமபி அவகாசம் அலபமானாக. இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதில் கொஞ்சம் கூட நேரத்தை செலவிட முடியாத மக்களுக்காக அவர்களும் என்ன பண்ணணும், ஜனன மதன பிரபந்த லட்சண சம்சாரம் அனுபவம் இதுலேயே அவங்க இருக்காங்க. புனரபி ஜனனம், புனரபி மதனம், புனரபி ஜனனி, ஜடரே சேனம், இதுலேயே அவங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த சம்சாரத்திலிருந்து அவர்களை விடுபடுத்துவதற்காக பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு கருணையோடு அணுக்கம்பையாக இந்த ஸ்லோகத்தை வந்து அவர் இயற்றியிருக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா 3 ஸ்லோகத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பிரம்ம ஆத்ம ஏகத்துவத்தை விளக்கியிருக்கிறார். ஏன்னா இந்த பிரம்ம ஆத்ம, பிரம்மன் என்றாலும் ஆத்மா எல்லாம் ஒன்று தான். அப்போ அதை வந்து இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம திருமூல சொன்ன ஒரே வார்த்தை தான், தன்னேறிய தனக்குழு கேடில்லைங்கிற மாதிரி தன்னுடைய விஷயம் நமக்கு என்ன சுரூபமோ அந்த சுரூபத்தை அறிய வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ ஆதிசங்கரர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரஸ்தான தேயத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், சிவானந்த இலக்கை எழுதினார், சௌந்தரிய இலக்கை எழுதினார், எத்தனையோ ஸ்தோத்திர கிரந்தங்கள் எழுதியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனாலும் ஏன் இது பண்ணார் அப்படின்னா, அத்தனையும் பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயமாவது பண்ணலாமே. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன பண்ணுறோம், படிங்கன்னு யார்கிட்ட சொன்னோம் சார், அது படித்து 1/2 மணி நேரம் ஆகிறது. ஏன்னா இப்போ இந்த யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு சில பார்த்தா 40 நிமிஷம் ஆகுது. மியூசிக்கோடையே போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனா 40 நிமிஷம் 3/4 மணி நேரம் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து. சரி, அப்போ அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன்னால் அவ்வளோதும் சொல்லக்கூடாட்டி பரவாயில்லப்போ ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லு. ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தஸ்துல்யம் ராம நாம வரானேன்னு. ஆனால் அந்த ஸ்லோகத்தையாவது இன்னைக்கு யாராவது தினமும் சொல்கிறோமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தையாவது காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை பண்ணால் அந்த சகசநாம புண்ணியம் பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும்னு சொன்னாலுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதனால இந்த கிரந்தங்கள் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அநேக கிரந்தங்கள் இருக்கின்றன. வேதம் பெரிய கடலாக இருக்குது, உபனிஷத்துக்கெல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது. அத்தனையும் நீ படிக்கணும். ஆனால் அத்தனையும் படித்தாலும் அத்தனையும் மனசில் வச்சுக்க முடியல. என்ன இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்லோகத்தை நீ தினமும் அனுசந்தானம் செய்வேயானால் நீ அந்த ஸ்திதியிலேயே இருப்பாய், உனக்கு மோட்சமானது கிடைக்குங்கிறது அவர் கடைசியாக அந்த இடத்துல சொல்கிறார். எக ராதக்காலே படையத்து சக பரமம் பதம் கட்சியேன்னு. நமக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம தினமும் இதை காலையில் வந்து சொல்லிக்கொண்டு இருந்தோமானால் நமக்கு பரமம் பதம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அது குரு வாக்கியம். சாஸ்திரத்துலேயும் குரு வாக்கியத்துலேயும் வச்சிருக்கக்கூடிய ஸ்ரத்தை தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அது அவ்வளவு தீர்மானமாக அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒரு முகவதையோடு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த 3 ஸ்லோகங்களையும் பார்க்குறோம். 3 ஸ்லோகத்தையுமே 1வது தடவை படிச்சிடுவோம். ஒவ்வொருத்துலேயும் காலையிலையும் ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் படித்தோம்னா இது ஈஸியாக நமக்கு மனப்பாடம் ஆகும். ராதஸ்மதாமி கிருதி சம்ஸ்புரதாத்ம தத்வம், ராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புர ஆத்ம தத்வம், சச்சித் சுகம் பரமஹம்ச கதி
சங்கதிம் துதியம் सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयं यत्स्वप्नजागरसुषुप्तिमवैति नित्यम् यत्स्वप्नजाग्रदसुषुप्तिरवैति नित्यं तद्ब्रह्मनिष्कलमहं न च भूतशङ्कः तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா ஆத்மாவானது சச்சித் சுகம் தர்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சாரியர் சொல்றார். ஆத்மா சச்சித் சுகம் தர்ம, இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஒரே வரையில் சொல்றாங்கன்னா சச்சித் சுகம் தர்மமாக இருக்கிறது ஆத்மா. இப்போ இதில் ஒவ்வொரு பதத்துக்குமே இதில் இந்த பதத்தையும் நான் சொல்லிடுறேன். ராதக ஸ்மதாமி கிருதி சம்ஸ்புரத்து ஆத்ம தத்துவம். அதுக்கப்புறம் உதயவேடு தான் சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துதியம். எது சொப்னஜாகர சுஷுப்திம் அவைதி, அவைதிங்கிறது வியாபாரம், அறிகிறதோ அனுபவிக்கிறதோ, நித்தியம் தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் ந ச பூத சங்கர. இந்த பத விபாகம். இப்போ இதில் ஒவ்வொரு ஆர்டரும் நம்ம பார்த்து கடைசியாக இதோடைய அன்வயத்தை பார்த்தா போதும். இதுக்கு ஈஸியாக அன்வயம் பண்ணால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சப்ளை பண்ணால் தான் இது கொஞ்சம் புரியும். அதனால் நம்ம ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். முதல்ல இது என்னென்னா கடைசியாக என்ன சொல்லியிருக்குன்னா அகம் நச்ச பூத சங்கக அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த அகம்ங்கிற பதம் இருக்குது. இப்போ அகம் என்றால் நான் என்று பொருள். இப்போ இந்த அகம் சப்தத்துக்கு விளக்கம் பார்க்கணும். நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தத்தில் 2 வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதல் வழி என்ன அப்படின்னா அறிபவன் அறியப்படக்கூடிய பொருட்களிலிருந்து வேறானவன் அப்படிங்கிறது முதல் பிரின்சிபல். இது இந்த 2 பிரின்சிபல் நம்ம லாஜிக் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணோம்னா நம்ம விஷயத்தை வைராகியம். அப்போ என்ன, முதல்ல அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறானவன். அதாவது என்னன்னா அனுபவிப்பவை எல்லாமே ஆப்ஜெக்ட், அனுபவிப்பவன் சப்ஜெக்டாக இருக்கிறான். நான் உலகத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறது என்ன ஆகிறது, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், உலகங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் ஆகிறது. அப்போ நான் ஒரு காலம் உலகமாக ஆக முடியாது. நான் குரங்கை பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், குரங்கு என்பது ஆப்ஜெக்டாக இருக்குது, நான் பார்க்கறவன் சப்ஜெக்டாக இருக்கேன். அப்போ நான் குரங்கு அல்ல. நான் கழுதையை பார்க்கிறேன், அதனால் நான் கழுதை அல்ல. ஸோ இப்போ எது நம்ம பார்க்குறோமோ அப்போ அது நான் அல்லங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த உலகத்தை நான் பார்க்குறேன், நிறைய வஸ்துக்களை பார்க்குறேங்கிறப்ப அந்த வஸ்துவெல்லாம் நான் அல்ல நான் அல்லன்னு பார்க்குறேன். அப்போ அறிபவன் அறியப்படும் பொருட்களிலிருந்து வேறானவன்றது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை அறிகிறப்ப அதில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அந்த பொருட்களை சார்ந்தது, அது என்னை சார்ந்ததல்ல. அறியப்படும் குணமெல்லாம் அந்த அறியப்படும் பொருட்களை சார்ந்தது, அது என்னை சார்ந்ததல்ல. இதுக்கு உதாரணம், நான் புஸ்தகம் படிக்கிறேன், நான் இந்த புஸ்தகத்தை படிக்கிறேங்கிறது விஷயம். இப்போ நான் புஸ்தகத்தை படிக்கிறப்ப இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் என்னுடையதான், அது புஸ்தகத்துடையது. அப்போ நான் படிக்கிறவன் தான் நான், ஆனால் அதில் அறியப்படக்கூடிய பொருட்கள்லாம் யாரை சார்ந்ததுன்னா இந்த புஸ்தகத்தை சார்ந்தது. நான் காஃபி குடிக்கிறேன், இப்போ அந்த காஃபியில் என்னென்ன இருக்குது, பால் இருக்குது, காஃபி தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, இதெல்லாம் தான் இருக்குது. குடிக்கிறது யார், நான் குடிக்கிறதுனால நான் அது என்னை சார்ந்ததா இல்லை, அந்த குணங்கள் எல்லாம் எதை சார்ந்தது, காஃபியை சார்ந்தது. நான் கடைசியாக என்ன பண்ணுவேன், அந்த காஃபி சாப்பிட்டுட்டு சர்க்கரை அதிகம், ஸ்ட்ராங்கு கம்மின்னு இந்த மாதிரி கமெண்ட் அடிக்க தான் என்னுடைய வேலை, அதுதான் நான் பண்ணுறேன். ஆனால் அந்த குணங்கள் எல்லாம் யாரை சார்ந்திருக்கின்றன, அது எல்லாமே அந்த பொருட்களை சார்ந்து. காஃபி என்ற பொருளில் தான் என்ன இருக்குது, சர்க்கரைன்னு இருக்குது, அதில் தான் பால் இருக்குது, காஃபி பவுடர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துவாங்க. நம்ம பண்ணோம்னா 3 தான் இருக்கும், ஹோட்டலில் பண்ணுறப்ப விசேஷமாக தண்ணியும் சேர்த்துவோம். அப்போ இந்த 4 விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் யாரை சார்ந்தது அப்படின்னா அந்த காஃபிங்கிற வஸ்துவை சார்ந்தது. அப்போ
அப்போ நான் என்னை சார்ந்தது அல்ல. இந்த 2 தத்துவத்தையும் நம்ம வந்து ரொம்ப பேசிக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எல்லா விஷயத்தையும் டிரைவ் பண்ண முடியும். இப்போ இந்த 2 விஷயத்தை வைத்துக்கொண்டு ஆதிசங்கர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் பூத சங்கக ந அப்படின்னு சொல்கிறார். அகம்ன பூத சங்கக, நான் பூத கூட்டமைப்பிலிருந்து வேறானவன் அப்படிங்கிறார். கடைசி வார்த்தை அகம் நச்ச பூத சங்கக. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் நச்சபூத சங்ககங்கிறது மட்டும் தான் ஆப்போசிட்டாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால எது இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சு அதை நிறுத்திட்டு வரணும், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா நச்ச பூத சங்கக. இந்த பூத சங்கக அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல விளக்கம் தெரியும். பூத அப்படின்னா என்னன்னா பஞ்சபூதங்கள், சங்ககன கூட்டமைப்பு, பஞ்சபூதத்தினுடைய கலவையினால் உண்டானது. எது பஞ்சபூதத்தினுடைய கலவையினால் உண்டானது? இந்த உலகம் வந்து பஞ்சபூதத்தினுடைய கலவையினால் உண்டானது. வேதாந்த சாஸ்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பஞ்சபூத கிருதியப்பியக ஸ்தூல பிரபஞ்ச உற்பத்தி. ஸ்தூல பிரபஞ்சமே எதுலேருந்து உற்பத்தியான பஞ்சபூதத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது வேதாந்த சாஸ்திரத்தில் பார்க்கணும். அப்போ இந்த இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஸ்தூல பிரபஞ்சம் இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்குது? ஸ்தூல சரீரம் இருக்குது. அதுவும் என்னவா இருக்குது? பாஞ்ச பௌதிகமாக தான் இருக்குது, 5 பூத கலவையினால தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு தெரியும்? தத்துவபோதத்தை சொல்லியிருக்கு. ஸ்தூல சரீரம் கிம் பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி கிருதம் சத்து கர்மஜன்யம் போக ஆயதனம் சரீரம் அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரீதமதே அவக்ஷீயதே வினசிதி இது ஷட்விகாரவது ஏத ஸ்தூல சரீரம். அதை சொல்லியிருக்கு. 5 பூதங்களால் உண்டாகப்பட்ட இந்த உன்னுடைய கர்மாவின் காரணமாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூல சரீரமானது சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய இருப்பிடமாக இருந்து அந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து சரீரம் வந்து இருந்து அப்புறம் பிறந்து வளர்ந்து தேய்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நாளாக மாய்ந்து கடைசியாக வினசிதி மாய்ந்து விடுகிறது, தளர்ந்து மாய்ந்து விடுகிறது. ஸோ இதைத்தான் ஸ்தூல சரீரம் சொல்கிறோம். அப்போ இங்கே ஆச்சாரிய என்ன சொல்கிறாருன்னா, நச்ச பூத சந்த பூத சங்கம் நான் அல்ல. சரி, நான் ஏன் நம்மளுடைய லாஜிக் இப்போ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னது? அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறானது ஃபர்ஸ்ட் லாஜிக்கு. நான் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை நன்கு அறிகிறேன். நேற்றுக்கு தான் வெயிட் போட்டு பார்த்தா 80 கிலோ இருக்குது, இந்த முட்டையில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. அப்போ நான் இதை நன்றாக அறியும் போது நான் ஸ்தூல சரீரம் அல்ல என்பதை நான் இங்கே நிராகரம் பண்ண முடியுதா? அப்போ அகம் நச்ச பூத சரீரங்கிறப்ப அதில் வந்து முதல்ல ஸ்தூல சரீரத்தை எடுத்துடணும். சரி, ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டோம், மனசுன்னு ஒன்று இருக்கே, மனசு இருக்குமா அப்படின்னா மனசு இதனால் செய்யப்பட்டது, அதுவும் பாஞ்ச பௌதிகம் தான். ஸ்தூல சரீரங்கிறது என்னது? ஸ்தூல சரீரங்கிறது இந்த சரீரம். இப்போ மனசை எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? மனசு வந்து சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அது எங்கே சொல்லியிருக்கு? அதே தத்துவபோத சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சூக்ஷ்ம சரீரம் கிம் அபஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி கிருதம் சத்து கர்மஜன்யம் சுகதுக்காதி போக சாதனம் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயக மனச்செய்கம் புத்திச்ச ஏகா எல்லாமே வந்து என்னது? சூக்ஷ்ம சரீரம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து மனசுமே என்னது அப்படின்னா பாஞ்ச பௌதத்தினால தான் வருது. சரி, அதே நம்ம லாஜிக் பார்ப்போம். என்ன நம்ம லாஜிக் என்னது? அறிபவன் அறியப்படும் போதிலிருந்து வேதானம். இந்த லாஜிக் வச்சுதான் பார்க்க முடியும். நான் மனசு அறிகிறேன்னா நல்லா அறிகிறேன். எப்படி அறிகிறேன்? காலையில் வந்த உடனே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன் நான். அப்புறம் யார்கிட்ட பேசுகிறப்ப நமக்கு கோபமாக, அவர் பேசுகிறது எனக்கு கோபமாக இருக்குங்கிறோம். கோயிலுக்கு போனோன்னா அந்த இடத்துல சாந்தமாக இருக்குங்கிறோம். அப்போ இது எல்லாமே என்னது? நான் மனசை அறிகிறேன். என்னுடைய மனசை நான் வந்து அறிகிறேன். என் மனதை நான் அறிவதால் அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேதானம் என்ற லாஜிக் படி நான் மனம் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நான் மனதும் அல்ல, நான் ஸ்தூல சரீரமும் அல்ல. அப்போ நான் என்ன அப்படின்னா அகம் நச்ச பூத சங்கக, நான் பூத கூட்டமாக நான் இல்லை, பூதத்தினால் உருவாக்கப்பட்டவனாக நான் இல்லை. இப்போ நான் யாராக இருக்கேன் என்றால் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஒன்று இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணாதான் அதை வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் நான் இங்கே என்னவா இருக்குன்னா அகம் ஆத்ம தத்துவம் பவாமி, ஆத்ம தத்துவமாக நான் இருக்கிறேன். அப்போ இந்த ஆத்ம தத்துவம்
பற்றி தான் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பதங்களும் இருக்கிறது. அதில் முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மூன்றாவது வரியில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். எது ஸ்வப்ன ஜாகத சுஷுப்திம் அவைதி. எது அப்படின்னா எந்த ஆத்ம தத்துவமானதுன்னு எடுத்துக்கணும். எது அப்படிங்கிறது சர்வநாம சப்தமாக கொடுத்துருக்கு. அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா எந்த ஆத்ம தத்துவமானது. என்னது இது? சொப்ன ஜாகத சுஷுப்தின்னு இருக்கே அப்படின்னா, ஆக்சுவலாக ஜாகத சொப்ன சுஷுப்தி தானே வரணும்னா இந்த இடத்துல ஸ்லோகத்துடைய மீட்டருக்காக அப்படி கொடுத்துட்டாங்க. அதில் எப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக 3 விதமான நிலைகள் இருக்கின்றன. என்ன நிலைகள் அப்படின்னா, ஜாகிரத் நிலை. ஜாகிரத் நிலை அப்படின்னா விழிப்பு நிலை. இப்போ கிளாஸில் அட்டன்டிவாக உட்காந்து கேட்கக்கூடிய நிலை. அப்போ அதுக்கு பேர் என்னது? விழிப்பு நிலை. பொதுவாக நம்ம விழிப்பு நிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். சாப்பிட்றப்ப விழிப்பு நிலை தானே சாப்பிட்றோம். வேறு எதுவும் இல்லை. எங்கெங்கெல்லாம் முக்கியமாக எல்லா இடத்துலையும் விழிப்பு நிலையில் இருக்கும். கேட்கறது கூட ஒரு சமயம் சொப்னாவஸ்திக்கு போய் சுசுப்தி கூட போயிடுவோம். ஆனால் சாப்பிட்றப்ப குழந்தைகளெல்லாம் சாப்பிட்றப்ப தூங்குகிறதே சாப்பிட்ற அப்படியே தூங்குமே தவிர, நம்மளே பொறுத்தவரைக்கும் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் உப்பு ஒரு நூல் அதிகமாகிடுச்சுன்னு நம்ம தெளிவாக சொன்ன அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அடுத்த நிலை என்னது? சொப்னாவஸ்தை. சொப்னாவஸ்தான என்னது? கனவு நிலை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம விவகாரமாக பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுறப்ப அப்போ என்ன ஆகுது? நம்ம ஓய்வு தேவைப்படும் படுக்கிறப்ப அந்த சுசுப்திக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு சொப்ன நிலை வருது. சொப்னத்தை என்னென்னமோ நடக்குது, பகலில் நடந்த விஷயத்துடைய அந்த பிரதிபிம்பங்களை வச்சுக்கொண்டு ஒரு கனவு எல்லாம் பார்க்குறோம். ஸோ அது என்னது? கனவு நிலை. அடுத்தது என்னது? சுசுப்தி நிலை. சுசுப்தி நிலை என்ன விஷயம்? நல்லா ஆழ்ந்து தூங்குறது. என்ன நன்கு ஆழ்ந்த தூக்கத்தை நான் அனுபவிக்கிறது மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்போ இந்த 3 விதமான அவஸ்தைகள் இருக்குது. இப்போ எப்போ ஜாக்கிரத அவஸ்தை வந்துருச்சோ அப்போ என்னவா இருக்குது அப்படின்னா இந்த விழிப்பு நிலையிலேயே தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் கனவு நிலைக்கு போயிட்டேன்னா இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றின எனக்கு எந்த விதமான ஒரு அனுபவமே இருக்காது. இப்போ எனக்கு கண் பார்வையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கண் பார்வைன்னா எனக்கு இப்போ இந்த கண்ணாடி போட்டால் தான் இதை படிக்க முடியுது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு 2.5 பவர் போட்டால் தான் கண்ணு தெரியுது. அதே கனவுலேயே நான் கண்ணாடி போடுறேன். ஆனால் எப்படி எனக்கு கனவு தெரியுது? ஜாக்கிரத அவஸ்தையில் என்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து பார்க்கறதுக்கே எனக்கு கண்ணாடி போட வேண்டியது இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னொரு இது போட்டு அதை நம்ம என்ன சொன்னோம், அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே கண்ணாடியாக தான் போடுறோம். இப்போ கனவுல மட்டும் நான் கனவு காணேன், கனவுல அவர் வந்தாது இத்தனையும் நம்ம பேசுறது எப்படி நமக்கு தெரியுது? கனவுல அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கனவுலையுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா தனிப்பட்ட முறையில் அங்கே அது தனி ஒரு உலகமாகவே நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த கனவு உலகம்னு சொல்லுவோம் தமிழ். அதனால தான் இது விழிப்பு உலகம். அது கனவு உலகத்தில் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே நமக்கு இருக்குது. தனி தேசமாகவும் இருக்கிறது, தனி காலமாகவும் இருக்கிறது. எல்லாமே அந்த இடத்துல தனித்தனியாக இருக்கிறது. சுசுப்தி அவஸ்தை எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே என்னது? ஆழ்ந்த தூக்கம். அப்போ அந்த இடத்துல தனி இடமும் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஆழ்ந்த தூக்கத்தில் போகிறப்ப எல்லாம் ஒன்றாகி விட்டது. அப்போ அங்கே தனி ஸ்பேஸ் கிடையாது, தனி ஆப்ஜெக்ட் பாடி எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 3 அவஸ்தையில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? நான் பகலில் இருக்கும்போது என்னுடைய உடல் பற்றிய வழிகளை எல்லாத்தையும் நான் அறிகிறேன். கனவுலையும் நான் என்ன பண்ணுறேன்? கனவுல இந்த கனவு வந்ததுங்கிறத அறிகிறேன். தூங்கி எழுந்துச்சோன்னு நான் என்ன சொல்கிறேன்? நன்றாக தூங்கினேன், ஆழ்ந்து தூங்கினேன், சுகேன மையா நித்ரா அனுபூயதேன்னு அந்த வார்த்தை எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப இத்தனையும் அறிந்தாலும் இல்லையா? இத்தனையும் ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான், எத்தனையும் ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதுதான் அவஸ்தாத்ரய சாட்சியாக இருப்பது யார் என்றால் அது ஆத்மா. அப்ப இந்த 3 அவஸ்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 3 அவஸ்தைகளையும் ஒருத்தன் சாட்சியாக இருந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப அவன் யார் அப்படின்றால் அவன் ஏற்கனவே 2 லாஜிக் பார்த்துருக்கோம். அறிபவன், அறியப்படும் போதிலிருந்து வேறானவன். அப்ப இந்த அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்றான்னா இந்த 3ஐயும் பார்க்கலாம். விழிப்பு நிலையும் பார்க்கலாம், கனவு நிலையும் பார்க்கலாம், சுசுப்தியும் பார்க்கலாங்கிறப்ப அவன் இந்த 3க்கும் வேறானவன். நான் குளித்து இருக்கிறேன்,
எனக்கு தெரியுது, தூங்குறேன்னு சொல்கிறேன், தூங்குறப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு பகுதி தான் தெரியுது, மற்ற 2 பகுதிகள் சரியாக தெரியறதில்லை. அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன பண்ணுது, 3 நிலைகளையும் பார்த்து நமக்கு சொல்லுது. கனவுல கனவுல என்ன வந்ததுங்கிறதையும் நமக்கு தெரியுது, நல்லா தூங்கினேங்கிறது நமக்கு தெரியுது, கிளாஸில் என்ன சொன்னாங்கன்னு ஜாக்கிரதையாக விழிப்பு நிலையிலிருந்து பார்க்கவும் 3யும் தெரியுது. அப்படிங்கிறப்ப இந்த 3க்கும் யாராவது வந்து சாட்சியாக நடந்ததுதான். அவன் என்ன பண்ணுறான், 3யும் பார்க்கறப்ப அவன் அந்த அறியப்படும் பொருட்களிலிருந்து வேறானவன் அப்படிங்கிறதையும் பார்க்கறப்ப அதுதான் ஆத்மா. அப்போ அதுதான் பிரம்மன். அதே மாதிரி இன்னொரு செகண்ட் தத்துவம் என்ன பார்த்தோம், அறியப்படும் குணமெல்லாம் அந்த அறியப்படும் பொருட்களை சார்ந்தது, என்னை சார்ந்தது இல்லை. அப்போ இந்த ஆத்மா என்ன பண்ணுது, விழிப்பு நிலையையும் பார்க்குறது, கனவு நிலையும் பார்க்கறது, சுசுத்தியும் பார்க்குறப்ப அதோடதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது என்னது, அது வெறும் பார்க்கிறவனாக மட்டும் அனுபவிப்பவனாக மட்டுமே இருக்கிறது. அதனால அதுக்கு எதிரையும் சம்பந்தம் கிடையாது. அப்போ எது சொப்ன ஜாகர சுசுப்தி அவைத்தின்னா அனுபவித்தல் அர்த்தம். அவைத்தி அப்படிங்கிறது வந்து ஈ தாது, அவர் உபசர்க்கம், அவர் சி தாது. அவைத்தி அப்படின்னா எது நன்றாக அனுபவிக்கிறதோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ. எப்ப நித்தியம், நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய உயிருக்கு தேகத்தில் இருக்கிற வரைக்கும் அது பார்த்துட்டே தான் இருக்கு. நம்ம வேணால் என்ன பண்ணோம், உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுற மாதிரி நம்மளுடைய வேலையில ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மாவானது நித்தியம், எப்பொழுதுமே அவஸ்தாத்திரத்துக்கு சாட்சியாக இருந்து கொண்டு அறிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எது சொப்ன ஜாகரம் நித்தியம் அவைத்தி, எப்பொழுதும் அதை அறிந்து கொண்டே இருக்கிறதோ. அடுத்தது இருந்து மூன்றாவது முடிச்சிட்டோம். எத் சொப்ன ஜாகர சுசுப்தி அவைத்தி முடிச்சிட்டோம். இப்போ 2வது வரியில் பார்க்கணும், சச்சித் சுகம். சத்து சித்து சுகம்னு இதை நம்ம என்ன சொல்லுவோம், சச்சித் ஆனந்தம்னு எடுத்துக்கலாம். சுகம்ங்கிறத வந்து ஆனந்தம்னு எடுத்துக்கலாம். இந்த சச்சித் சுகம் அப்படின்னா என்ன ஞாபகம்னா நமக்கு வந்து பிரம்மன் வரும். இந்த பிரம்மனுடைய சொரூபமாக நமக்கு எங்கே தத்துவத்தை என்ன பண்ணணும் பார்க்கறப்ப ஆத்மா கக அப்படிங்கிறப்ப ஆத்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்து இது அல்ல சொல்லிட்டு கடைசியாக ஆத்மா மறுபடியும் அதே கேள்வி மறுபடியும் கடைசியாக வரப்ப சச்சிதானந்த ஸ்வரூபகன்னு அந்த தத்துவத்தில் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார் சச்சித் சுகம். இந்த சச்சித் சுகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தேச காலம் இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு தேச காலம் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு டப்பா இருக்குது அப்படின்னா இது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அங்கே இருக்கா அப்படின்னா அங்கே இல்லை. இது இப்போ இருக்கு, எப்போ இங்கே இருக்குமா, இருக்காது. அப்போ ஒரு தேசம், இந்த பொருள் இருக்குன்னா இதுக்கு ஒரு தேசம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது இங்கே இல்லை, இப்போ இருக்கு. இன்னும் 6 மணி நேரம் கழிச்சு இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இங்கே இருக்காது. அப்போ ஒவ்வொரு வஸ்துவுக்கும் தேச காலங்கள் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிவபெருமான் இங்கே இருக்கா அப்படின்னு என்ன இங்கே இருக்கா சிவபெருமான் சிவபெருமான் நம்மகிட்டே இருக்க நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம எப்பேற்பட்டாலும் தெரியுங்களா, நம்ம வந்து இப்போ மணி என்னன்னு கேட்டால் கையில் வாட்ச் கட்டியிருந்தாலும் மொபைலை பார்த்து சொல்கிற மாதிரி நீ அடிக்ட் ஆகிட்ட மொபைலில். அந்த மாதிரி சிவபெருமான் நம்மளுடைய சுரூபமாக இருந்தாலும் அதைத்தான் சிவன் சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், கைலாசம். விஷ்ணு எங்கே இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார். எல்லாமே அந்நிய பற்றிய விஷயம். அந்த மாதிரி இந்த ஸ்பேஸுங்கிறத வந்து லொக்கேஷன் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒன்று வச்சு பழகிட்டோம். அந்த மாதிரி பழகிட்டோம். இப்போ நான் வந்து முதல்ல என்ன அவஸ்தையில் இருந்தேன், ஜாகிரத அவஸ்தையில் இருந்தேன். வகுப்பு நடக்க என்ன ஆயிடுச்சு, திடீர்னு கொஞ்சம் அப்படி ஆகி சுசுப்த அவஸ்தைக்கு போயிட்டேன். சொப்னாவஸ்தைக்கு போயிட்டு அப்போ சுசுப்தி அவஸ்தைக்கு போயிட்டு அப்போ என்னாச்சு, திருப்பி வந்துட்டேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்தேன். இது ஆத்மா வந்து சாட்சியாக இருந்தேங்கிறப்ப ஆத்மா வந்து தேசத்தினாலோ காலத்தினாலோ கட்டுப்படவில்லை. ஏன்னா நான் தான் வந்து என்ன பண்ணுறேன், தூங்குறேங்கிறப்ப என்ன மறந்தாது. ஆனால் ஆத்மா என்ன பண்ணுறது, எப்பொழுது நித்தியம். அதுதான் முதல் பதம் பார்க்கறது, எது நித்தியம்
நித்தியம் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவைத்தி நித்தியம் அவைத்தி. அப்ப அது வந்து எப்பொழுதுமே இருக்கிறதுனால எது காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாதோ அது சத். எதை காலத்தினால் அது தூய இருப்பாகவே உள்ளது. எப்பொழுதும் அந்த சத் அப்படிங்கிறது தமிழ் பதம் வந்து தூய இருப்பு. அப்ப எது காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாதோ அது சத்து. எது தேசத்தினால் கட்டுப்படுத்த முடியாதோ அது வந்து அனந்தமாக இருக்கிறது. அப்ப தேசத்தையும் காலத்தையும் பார்க்கப்ப சத்து அன்று அனந்தம். சத்து நான் சத்தாகவும் இருக்கிறேன், அனந்தமாகவும் இருக்கிறேன். பொதுவாக இந்த சத்து சித்து ஆனந்தங்கிறது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. சத்துன்னு எடுத்துட்டாலே அதுக்குள்ள சித்து ஆனந்தம் இருக்கும், சித்துன்னு எடுத்துட்டாலே அதுக்குள்ள சத்தும் ஆனந்தமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு இதாக இருக்கிறதுனால சச்சித் சுகமாக இருக்கிறேன். கால அதீதாத்து காலத்தை கடந்தவனாக இருப்பதனால் நான் சத்தாக இருக்கேன். நான்கிறத இந்த இடத்துல வந்து என்னை பிசிக்கல் பாடியாக நினச்சிக்க கூடாது, ஆத்மான்னு நினச்சிக்கணும். இனிமேல் ஏன்னா நான் பூத சங்கம் அல்லன்னு சொன்னதோட பிசிக்கல் பாடி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நானெல்லாம் என்னது ஆத்மாவை பற்றி பேசிட்டோம்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதனால தான் முதல்ல எதை இந்த மீனிங் இருக்கும் அதை முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பூஜையெல்லாம் பண்ணுறப்ப ஏதாவது பண்ணி அதை விநாயகர் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து எல்லாம் பண்ணி அதை என்ன பண்ணுவோம் தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அந்த மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு என்னது நான் பூத சங்கம் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் நகர்த்தி வச்சாரு. இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே என்னது ஆத்மா. அப்போ காலதீதாத்து அகம் சத்ஸ்வரூபம் அஸ்மி. காலத்தை கடந்திருப்பதால் சத்தாக இருக்கிறேன். தேச அதீதாத்து ஆனந்தம் அஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சச்சிதானந்தமாக இருக்கிறேன். இதுக்கு எப்படி வந்து ஆனந்தம்ங்கிறது வரும் அப்படின்னு உங்களுக்கு எடுத்தால் கூட அதுக்கு வந்து ஒரு பூம வித்யாவில் சோதமுக்கு யோவை பூமா தத் சுகம் அல்பே சுகம் அஸ்தி. அல்ப விஷயத்துல சுகம் கிடையாது. பூமாயேவ சுகம், பூமைவ சுகம், பூமா து ஏவ. அந்த பூமால தான் வந்து சுகம் இருக்கும். நீதான் அந்த பூமா, நீதான் அந்த பிரம்ம வஸ்துவாக இருக்கிறாய். து ஏவ விஜிக்னாசிதவ்ய அப்படின்னு சொல்லி பூம வித்யாவில் சொல்லியிருக்கு. அதனால வந்து அகம் என்னது சச்சித் சுகம் அஸ்மி. அப்ப சச்சித் சுகம்ங்கிற வார்த்தையை பார்த்தோம். அதுக்கடுத்து பரமஹம்சகதி துரியம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. துரியம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். துரியம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து நான்காவதுன்னு அர்த்தம். இப்போ 4 ஆசிரமங்கள் பார்க்கப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், 4வது ஆசிரமம் என்னது சன்னியாச ஆசிரமம். அதனாலே சன்னியாச ஆசிரமம்னு ஒரு சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா துரிய ஆசிரமம்னு சொல்லுவாங்க. இப்போ துரியம் என்றால் 4 தமிழ் சம்ஸ்கிருதப்படி. இங்கே துரியங்கிறது எதை சொல்றது? ஆசிரமத்தை சொல்கிறதா அப்படின்னா இங்கே ஆசிரமத்தை தான் சொல்றத. இங்கே என்ன சொல்றதுன்னா அந்த சைதன்யத்தை சொல்றது. பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தத்துவபோதம் பார்த்துருக்கோம், ஆத்மபோதம், வேதாந்த சாஸ்திரம் இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். காரண சரீர சைதன்யத்துக்கு வந்து பிராக்ஞன் என்று ஒரு பெயர் கொடுக்கும். வேதாந்த சாஸ்திரம் 2வது அத்தியாயத்தில் அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். காரண சரீரத்துடைய பிரபஞ்சத்துடைய சைதன்யத்துக்கு வந்து ஈஸ்வரனும், அதே வந்து இந்த காரண சரீரத்துக்கு வந்து யாரு அப்படின்னா பிராக்ஞன்னு பார்த்தோம். அதே மாதிரி சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு வந்து இரண்ய கல்பன். இங்கே வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்து சைதன்யத்துக்கு யாரு அப்படின்னா தைஜசன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்தூல பிரபஞ்ச சைதன்யம் வந்து விராட்டு. இங்கே வந்து ஸ்தூல சரீர சைதன்யம் வந்து விஸ்வகன். அப்போ இந்த பிராஜ்யக தைஜசக விஸ்வங்கிறது 3 விதமான சைதன்யங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு காரண சரீரத்துடைய சைதன்யம் பிராஜ்யன், சூக்ஷ்ம சரீரத்துக்கு தைஜசன், ஸ்தூல சரீரத்துக்கு விஸ்வன். இந்த மாதிரி 4வதாக இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் தான் வந்து சைதன்யம் தான் வந்து அது ஆதாரமாக இருக்கிறது. அதனால துரியம் அப்படிங்கிற படத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னது இந்த துரியங்கிறது நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் பார்த்தோம். இதமேவ துரியம் சுத்த சைதன்யம், இதமேவ துரியம் சுத்த சைதன்யம் அஜ்ஞானாதி தத் உபகித சைதன்யாபியம். மற்றதுக்கெல்லாம் இந்த அஜ்ஞானத்தோட உபகித சைதன்யம்லாம் பார்த்துட்டு இதுதான் வந்து சுத்த சைதன்யங்கிறது வேதாந்த சாஸ்திரமே 50வது தலைப்புன்னு நம்ம பார்த்தோம். அப்போ நித்தியம் துரியம் எல்லாம் பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்னது
அப்படின்னா பரமஹம்சகரி போகிறதுக்கு முன்னாடி கிருதி சம்ஸ்கிருதத்து ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப சுரூபமாக இருக்கிறது. கிருதி அப்படிங்கிறது, கிருதி அப்படின்னா என்னது? ஹிருதயம், ஹிருதயத்தில் அர்த்தம். கிருதி சப்தம் கிருதி அப்படின்னா ஒரு 7வது வெற்றுமை ஹிருதயத்தில் அர்த்தம். பொதுவாக இந்த ஹிருதயம் அப்படிங்கிற சொல் சம்ஸ்கிருதத்தில் நம்ம வேதாந்தத்தை பார்க்குறப்ப 2 மீனிங் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஹார்ட்டையும் நம்ம வந்து ஹிருதயம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயினாக வந்து ஹிருதயம் அப்படின்னு சொன்னாலே மைண்டை தான் சொல்லுவோம். இப்போ கிருதி அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறோம்? மைண்டை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பொதுவாக இந்த சாட்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்குது. நம்முடைய எத்து சொப்ன ஜாகிர சுஷுப்தி அவைதிங்கிறத நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறதுனால இது வந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறது. இந்த இதுக்கு வந்து மனிஷா பஞ்சத்தில் அருமையாக சொல்லணும். ஏற்கனவே நம்ம அதையும் பார்த்துக்கோம். ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஸ்புடதா யா சம்வித் உஜ்ரும்பதே யா பிரம்மாதி விபீதிகாந்த தனுஷு போதா ஜெகத் சாட்சினி சைவாகம் ந ச திருஷ்ய வஸ்து விதி திருடப்பிரக்ஞாபி யஸ்யாஸ்தி சேத் சாண்டாலஸ்து குரு சது திஜோஹோ அஸ்து குருஹு இதி ஏஷா மனிஷா மமன்னு சொல்லி மனிஷா பஞ்சத்துடைய முதல் ஸ்லோகம். அது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கெல்லாம் எது ஃபிட்னஸாக சாட்சியாக இருக்கிறதோ அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சம்ஸ்கிருதத்து அப்படின்னா அது என்னென்னா ஸ்புரித்து கொண்டே இருக்கிறது. சம்ஸ்கிருதத்துனா ஸ்புரித்தன்னு சொல்கிறோம்ல, அது சம்ஸ்கிருதம்னா நன்றாக ஸ்புரித்து கொண்டிருக்கிறது. எங்கே? கிருதி. இந்த கிருத்தினா மனசு, மனதில் வந்து எந்த தத்துவமானது நன்றாக ஸ்புரித்து கொண்டே இருக்கிறதோ அந்த தத்துவத்தை நிஷ்கலம் தத்துவம். இன்னொரு வார்த்தை வருது, நிஷ்கலங்கிறது எங்கே இருக்குது? கடைசி வரியில் இருக்குது நிஷ்கலம். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன வார்த்தையாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆர்டராக பண்ணுறதுக்காக பண்ணுறோம். நிஷ்கலம்னா என்ன அப்படின்னா வேறுபாடற்றது, அக்கண்டமானது. உதாரணம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குடம் இருக்குது, குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குது. அப்போ குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குது, பெரிய ஒரு ஆகாசம் இருக்குன்னு 2 ஆகாசம் இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். 2 ஆகாசம் இருக்கா? ஏன் அப்படின்னா இந்த குடத்தை உடைச்சா அந்த என்ன ஆகாசம் மகா ஆகாசத்துக்கு ஐக்கியம் ஆகிறது. அப்போ இந்த நிஷ்கலம் அப்படிங்கிறது பிளவற்றதாக இருக்கிறது. அப்போ பிளவற்றதாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்தை சொல்கிறோம். அது மாண்டூக்கிய காதைகளில் நிறைய வந்து இந்த கடாகாசம் மகாகாசத்தை வைத்து நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கார். அதனால நிஷ்கலமன் அப்படிங்கிறது என்னன்னா நிஷ்கலம் சைத்தன்யம்னு எடுத்துக்கிறோம். அடுத்து தத் பிரம்ம, நிஷ்கலத்துக்கு முன்னாடி வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா பிரம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பிரம்மன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிரம்மன் எப்படி இருக்கார் அப்படின்னா நித்திய. இந்த பிரம்மன் ஏன் பிரம்மன் சொல்கிறோம் அப்படின்னா நித்திய சுத்த ஸ்வரூபத்வா, நித்திய சுத்தமாக இருக்கிறது. அப்போ என்னது? சித்ரூபமாக இருக்கிறது. அப்போ முக்த சுபாவமாக இருக்கிறது. இது எல்லா விதமான குணங்களோடும் இந்த ரூபங்களோடு இருப்பதனால பிரம்ம என்று சொல்கிறோம். இதை வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் மகா வாக்கிய விசாரம் பார்க்குறப்ப தற்பதத்தினுடைய தற்பதம் தத்துவமசிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோம். அசி அப்படிங்கிறது வந்து கிரியாபதமாக இருக்கிறது, ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. அதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தற்பதத்தை எடுத்துக்கொண்டு தொம்பதத்தை எடுக்கிறப்ப இதை வந்து எப்படி நம்ம சேர்க்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப சாதாரணமாக சேர்க்க முடியாதுங்கிறதுனால இதை என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 2 விதமான பொருட்கள் இருக்கின்றன. அப்போ வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்கிறோம்? முதல்வர் டில்லி செல்கிறார் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக புரியுது. முதல்வர்னு இருக்கார், அவர் என்ன பண்ணிட்டாரு? டெல்லிக்கு போனார். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன மீனிங் எடுத்துப்போம் அப்படின்னா வாட்சியார்த்தமான ஒரு பொருளை நாம் எடுத்துக்கணும். இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றதுன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதல்னு போட்டுருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதல்னா அது ஏதாவது புரியுதா? இந்தியா என்பது என்னது? ஒரு நாடு, ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை சொல்கிறோமா? அதே மாதிரி பாகிஸ்தான்கிற ஒரு நாடு, அது ஒரு நிலப்பரப்பு. அப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணிக்கும்
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணிக்கும் மோதல் விளையாட்டில் போட்டி நடக்குது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படின்னா நேரடியான வாக்கியத்தால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன எடுப்போம், அதுக்கு உட்பொருள் என்ன இருக்கு, குறிப்பு, அது எதை குறிப்பு சொல்கிறது. அப்போ இந்தியா அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளை தான் எடுக்க முடியுமே தவிர இந்தியா, ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு நாடு, பாகிஸ்தான் நாடுங்கிறப்ப ரெண்டு மோதல்ங்கிறது புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும்னா லட்சியார்த்தத்தை பயன்படுத்துவோம். அப்போ இந்த மகா வாக்கியத்தை பயன்படுத்துறப்ப தத்துவத்துவமுக்கு வந்து எப்படி ஐக்கியம் சொல்றது அப்படின்னா தற்பதத்தினுடைய வாச்சியார்த்தத்தின் கோணத்தில் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் தற்பதத்துக்கும் துவம்பதத்துக்கும் வாச்சியார்த்தம் எடுத்துக்கொண்டோம்னாலும் அது நம்ம வந்து ஐக்கியத்தை சொல்ல முடியாது. லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் தான் சொல்ல முடியும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்றது அப்படின்னா என்ன எடுத்துக்கோன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது எப்படி இருக்காருன்னா மாயையோடையும் சைதன்யத்தோடும் கூடியனவராக ஈஸ்வரன் இருக்கிறார். ஜீவன்கிறவன் எப்படி இருக்கா, அவித்யாவோடையும் சைதன்யத்தையும் கூடியனவனாக இருக்கார். இரண்டுக்கு பேருக்கும் எது பொதுவாக இருக்கிறது, அந்த அம்சம் என்ன அம்சம், சைதன்யம் தான் பொதுவாக இருக்கிறது. இறைவன்ட்ட மாயா இருக்கு, ஜீவன்ட்ட என்ன இருக்கு, அவித்யா இருக்கு. ரெண்டையும் நம்ம சேர்க்க முடியாது, சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை விட்டு விட்டு எதை நாம் வந்து சேர்ந்து இருக்கிறதோ ஒரே ஒன்றாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்வது தான் வந்து வாகத்தியாக லட்சணம் என்று பெயர். அது இன்னொரு பேர் சொல்றோம்னா ஜெகத் லட்சணம்னு பேர். ஏன்னா அதெல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம் வேதாந்த சாதத்தில் 3 விதமான லட்சணங்கள் பார்த்தோம். ஜெகல் லட்சணம், அஜகல் லட்சணம், அஜகல் லட்சணம். அது தமிழில் தான் சொல்றது. விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம்னு அது கோயிலையும் நம்ம பார்த்தோம். எதை விட்டது எதை விடாததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்த கிளாஸ் போய் பார்த்துருந்தேன், இங்கே சொல்ல முடியும். அப்போ இங்கே இந்த ஐக்கியத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மனை வந்து தற்பதத்தையும் தொற்பதத்தையும் இருக்கக்கூடிய லட்சியார்த்தத்தின் மூலமாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கின்ற ரீதியில் பார்க்கறப்ப வந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன்றது எனக்கு புரிகிறது. இப்போ அப்படிப்பட்ட பிரம்மனை அடுத்தது என்னது, கடைசியாக எடுக்கக்கூடிய வார்த்தை வந்து எல்லாமே பார்த்தோம். பரமஹம்ச கதின்னு கொடுத்துருக்க வார்த்தை. பரமஹம்ச கதின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பரமஹம்ச அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விதமான சந்நியாசம். 4 விதமான சந்நியாசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குடீச்சக சந்நியாசம், பகூதக சந்நியாசம், பரமஹம்ச சந்நியாசம், ஹம்ச சந்நியாசம், 4 விதமான சந்நியாசம். இந்த 4 விதமான சந்நியாசத்துல இந்த பரமஹம்ச சந்நியாசிக்கு என்ன லட்சணம், என்ன கதி அப்படின்னா அவனுக்கு மோட்சம் ஒன்றே குறிக்கும். 3 நேரம் சாப்பிட்றது குறிக்கோள் இல்லை. ஒரு நேரம் வந்து பொதுவாகவே வந்து இன்னைக்கெல்லாம் யாரும் அப்படி இருக்கவும் முடியாது, சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு 8 கவலம் தான் சாப்பிடணும். சன்னியாச உபநிஷத்துலாவே சொல்லுது 8 கவலம் தான் சாப்பிடணும், என்ன போய் சாப்பிடணும், உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி அந்த குடியேற்ற போகுதில் அம்ச சன்னியாசம் தான். ஆனால் இந்த பரமஹம்ச சன்னியாசத்தில் அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க மோட்சம் மட்டும்தான் வந்து குறிக்கோளாது. இப்போ நீங்கள் தண்டை வச்சுக்கிற சன்னியாசம் பார்ப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தண்டை வச்சுக்கிறப்ப அவங்க நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு தண்டை வச்சுட்டே என்ன பண்ணாலும் தண்டத்தை விசர்ஜனம் பண்ணியாது. என்ன காரணம்னா அதுக்கு தினமும் காலையில் இருந்துச்சு 3 நேரமும் அதுக்கு தண்டம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை கனவுக்கோ அத்தனை கனவுக்கும் தர்ப்பணம் பண்ணணும். அதில் இது பண்ணி பூஜை பண்ணணும். இது 1 நேரம் இல்லை 3 நேரம் பண்ணணும். அவங்க இப்போ எப்படி நம்ம சந்தியாவனம் பண்ணணுமோ அந்த மாதிரி அத்தனையும் பண்ணணும். அதனால என்னென்னா இது என்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அந்த மோட்சத்தை உணரணும், அதுக்கு அந்த இதுக்கு போகணும், நான் வேதாந்தம் நிறையா படிக்கணும், பாடம் எடுக்கணும், இதுதான் லட்சியம்னு எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாத்தையும் விசர்ஜனம் பண்ணிட்டு புஸ்தகமாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் தான் இதில் நேரத்தை செலவழிக்கின்றதுனால. அதனால் பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு எது இலக்காக இருக்கிறதோ, எது இலக்கு அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவத்தை அடைவதுதான் இலக்கு. பரமஹம்ச கதி அப்படின்னா அந்த பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு எது கதியாக இருக்கிறதோ. ஏன்னா அவர்கள் வந்து அதை நினைத்து அதற்காகவே நம்மளாம் நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வந்து கேம்புக்குன்னு வளம் நினைப்போம். அப்போ வந்து நம்ம வந்து அங்கே போகலாமான்னு நினைப்போம். அவர்களுக்கு ஒரே இலக்கு என்னது, சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டியும் முழுக்க அவர்களுக்கு வந்து அந்த மோட்சம் மட்டுமே இலக்காக இருக்கும்.
கருத்தில் கொண்டு செயல்படுவது. அதில் 4 விதமான மனிதர்களை பற்றி இந்த ஆச்சாரிய கடைசியில் சொல்கிற அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை 4ஆக பிரிக்கிறார்கள். யார் அப்படின்னா முக்தாகங்கிறது ரொம்ப முக்கியமான டைப்பு. அடுத்தது வந்து முமுட்சவக, முக்தாக, முமுட்சவக, விஷயினாக, பாபதாகன்னு 4 விதமாக பிரிக்கிறார். இந்த பாமகன் என்ன பண்ணுறாருன்னா பசு துல்லியக விலங்கு மாதிரி எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே தூங்கலாம், சக்தா போஜனா மட்டா நித்தா. ஸோ அது அவனுக்கு அது மேலே ஒன்றுமே கிடையாது. அதுலேயே அவனுடைய காலத்தை செலுத்திதான். விஷயினங்கிறது என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு இந்த கர்மாவெல்லாம் பண்ணி நான் எந்த கர்மா பண்ணால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அவன் தன்னுடைய சகாம கர்மாவை பண்ணியே அவனோட வாழ்க்கையை ஓட்டுறான். அந்த மாதிரி அவனுடைய முமுட்சுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் விவேகத்தோடு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு என்னது இந்த 2 லோகத்தார்த்திலையும் அதில் எல்லாத்தையும் விடுபட்டவனாக கொஞ்சம் முயற்சிக்கிறான். நான் முக்தாதான் யார் அப்படின்னா ஆத்ம ஞானிகளாக இருக்கிறார். அந்த ஆத்ம ஞானின்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா சர்வவிதாதபி ஆசாதித்தாங்க. எந்த விதத்திலையும் அவருக்கு ஆசைங்கிறதே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முக்தர்களால் இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த காரஸ்மரண ஸ்தோத்திரம் தினந்தோறும் அவர்கள் வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா தியானித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு இந்த கமெண்ட்ரியில் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாமகம் கிடையாது, விஷயமும் கிடையாது. நம்ம மூச்சோட இருந்துருக்கோம். நமக்கு அடுத்து ஒரே ஸ்டெப் தான். 3ஆவது ஸ்டெப் வந்து 4ஆவது ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது, மூச்சோடு வந்து நம்ம வந்து முக்தனாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா வந்து ராதக்காலே ஸ்மரணமங்கலம் விதி ஸ்மரணம் இதை வந்து ஸ்மரிச்சே ஆகணும்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்கிறார். இப்போ இதனுடைய அன்வயத்தை பார்த்துருவோம். இந்த அன்வயம் வந்து சாதாரணமாக வந்து அப்படியே பார்த்தோம்னா சொன்ன புரியாது. இதில் ஒரு வார்த்தை நான் இந்த ஸ்லோகத்தில் எல்லா வார்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு வார்த்தையை சொல்லலை. என்னது ராதக ஸ்மதாமி. ராதகன்னு அதிகாலையில், ஸ்மதாமின்னு ஸ்மரிக்கிறேன். இப்போ இதோட அன்வயம் பார்ப்போம். எது ஆத்ம தத்துவம்னு எழுதிக்கணும். எதுங்கிறது ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்கு. சொப்ன ஜாகர சுசுப்தி அந்த இடத்துல தான் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுனால எந்த ஆத்ம தத்துவமானது சொப்ன ஜாகர சுசுப்தி விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உலக நிலைகளை நித்தியம் அவைதி. நித்தியம் அவைதின்றது எப்பொழுதும் அறிகிறதோ. எப்படி அறிகிறது? வேறாக நின்று அறிகிறதோ. அறிபவன் அறியப்படும் போதிலிருந்து வேறானவன் நம்முடைய ராஜிப்படி இந்த ஆத்மா என்ன பண்ணுது? வேறாக நின்று அறிகிறதோ. அடுத்தது எது ஆத்ம தத்துவம்? எந்த ஆத்ம தத்துவமானது நிஷ்கலம் பிரம்ம அஸ்தி, நிஷ்கலமான பிளவற்ற அகண்டமான பிரம்மமாக இருக்கிறதோ. தது அந்த கிருதி சம்ஸ்கிருதத்து ஆத்ம தத்துவம், கிருதியில் மனதினிலே ஸ்புரிக்கின்ற ஆத்ம தத்துவத்தை. அதுக்கப்புறம் என்னது? அந்த ஆத்ம தத்துவத்துடைய சுரூபம் என்னது? சச்சித் சுகம், தூய இருப்பு, தூய உணர்வு, தூய இன்பமாக இருக்கக்கூடிய சுரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை. பரமஹம்ச கதி, பரமஹம்ச துறவிகளுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய துரியம். துரியம் என்னது? அந்த தூய சைதன்யத்தை அகம் ராதக ஸ்மராமி, நான் காலையில் ஸ்மரிக்கிறேன். அகம் ந பூத சங்கக, நான் பூத கலவையினால் செய்யப்பட்டவன் அல்ல. இப்போ இதுதான் இதனுடைய அன்மை. எந்த ஆத்ம தத்துவமானது 3 விதமான அவஸ்தைகளை எப்பொழுதும் வேறாக நின்று அறிகிறதோ, எந்த ஆத்ம தத்துவமானது பிளவற்ற பிரம்மமாக இருக்கிறதோ, அந்த மனதிலே சுரிக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை, சச்சித் சுகத்தை, பரமஹம்ச துறவிகளுடைய கதியை, அவர்களுக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய தூய சைதன்யத்தை நான் அதிகாலையில் ஸ்மரிக்கிறேன். நான் பூத கலவையினால் செய்யப்பட்டவன் அல்ல. இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய விளக்கம். 2வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதை ஒரு தடவை படிச்சுட்டு நம்மளுடைய கூட்டிடுவோம். ராதஸ்மதாமி
हृदि संस्फुरदात्मतत्त्वम् प्रातः स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयम् सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजागरसुषुप्तिम् अवैति नित्यम् यत्स्वप्नजाग्रदसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमकं न च भूतशङ्कः तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्कः प्रातर्भजामि मनसा वचसामगम्यम् प्रातर्भजामि मनसा वचसामगम्यम् वाचो विभान्ति निखिलायदनुग्रहेण वाचो विभाति निखिलाद्यनुग्रहेण यन्नेति नेति वचनैर्निगमा अवोचुः यन्नेति नेति वचनै निगमावोचुः तं देवदेवमजम् अच्युतम् आहुरव्यम् तं देवदेवमजम् अच्युतमाहुरघ्यम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् प्रातर्नमामि तमसः परमर्गवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ यस्मिन्निदेदं जगदशेषशेषमूर्तौ रज्ज्वाम्बुजङ्गमैव प्रतिभासितं वै रज्ज्वाम्बुजङ्ग इव प्रतिभासितं वै लोकत्रयमिदं पुण्यं लोकत्रयविभूषणम् श्लोकत्रयमिदं पुण्यं त्रैलोकत्रयविभूषितम् प्रातःकाले पठेद्यस्तु स गच्छेत् परमं पदम् प्रातःकाले पठेद्यस्तु स गच्छेत् परं पदम् पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्